الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. فقال النبي صلى الله عليه وسلم: المرء على دين خليله فلينظر من يخالل، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருப்பது மனிதன் யாரோடு சேர்ந்திருக்கிறானோ அந்த தோழமை, சகவாசம். ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளிலே நல்ல நண்பர்களை தேர்வு செய்து கொள்வார் என்று சொன்னால், நல்லொழுக்கம் உள்ளோர்களை தன்னுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்வார் என்று சொன்னால், வாழ்க்கையிலே நல்ல நிலையிலே உள்ளவர்களை தன்னுடைய தோழர்களாக ஆக்கிக் கொள்வார் என்று சொன்னால், இவருடைய வாழ்க்கை அந்த நண்பர்களுடைய வாழ்க்கையை போல சிறப்பானதாக இருக்கும். சிறந்தவர்களோடு பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சிறந்ததாக இருக்கும். தீன் உள்ளோர்களோடு பழகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் தீன் உள்ளதாக இருக்கும். அதே நேரத்திலே நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லாஹுக்கு மாறு செய்பவர்களோடு இருக்கும் என்று சொன்னால், கீழ்த்தரமானவர்களோடு நம்முடைய பழக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால், கெட்ட பழக்கங்களை உடையவர்களோடு நம்முடைய பழக்கங்கள் இருக்கும் என்று சொன்னால், நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையும் அந்த கீழ்த்தரமான அவர்களுடைய வாழ்க்கையை போன்று தான் அமையும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் வரத்தான் செய்யும்.
அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமானவர்களாக இருப்பார்களோ அதுபோன்று நாமும் கீழ்த்தரமானவர்களாக மாறுவதிலே உருவாகுவதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. நல்லோர்களோடு பழகும் பொழுது நாமும் நல்லோர்களாக உருவாகுவோம். தீன் உள்ளவர்களோடு பழகும் பொழுது நாமும் தீன் உள்ளவர்களாக உருவாகுவோம். தீனற்றவர்களோடு பழகும் பொழுது நாமும் தீனற்றவர்களாகத்தான் உருவாகுவோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்தாழ்விற்கு மிகப்பெரிய பங்களிப்பு என்பது நம்மோடு சேர்ந்தவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதை கவனித்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சிறப்பம்சமும் நாம் கெட்டு போவது என்பதும் அதை வைத்துத்தான். பொதுவாக தமிழில் கூட சொல்வார்கள், பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் என்பதாக சொல்வார்கள். நாரிலே எந்த மனமும் கிடையாது. பூவோடு இணைப்பதற்கு முன்பதாக அந்த நாரிலே எந்த விதமான வாசனையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த நார் பூவோடு இணையும் பொழுது பூவை விட்டும் பிரிந்து விட்டதற்கு பிறகு கூட அந்த நாரிலே பூவுடைய மனம் இருக்கும். இயற்கையிலேயே நம்மிடத்திலே நல்ல பழக்கங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட நாம் சேர வேண்டியது நல்லோர்களுடன் நம்முடைய பழக்கங்களை வைக்க வேண்டும். சாலிஹீன்கள், ஷுஹதாக்கள், அல்லாஹுடைய தீனை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், இவர்களோடு தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிக மிக வலியுறுத்தி சொல்லும். பொதுவாக அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு மனிதனை பற்றி நீ கேள்விப்படுவதாக இருந்தால் அந்த மனிதன் அவனுடைய தரம் என்ன என்பதை பற்றி நீ விசாரிப்பதாக இருந்தால் அவனை பற்றி விசாரிக்காது. இவர் நல்லவரா கெட்டவரா என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அனில் மர்இ லா தஸ்அல், அந்த மனிதனை பற்றி நீ விசாரிக்காதே. இவர் நல்லவரா இவர் கெட்டவரா என்பதாக விசாரிக்காதே. மாறாக சல் அன் கரீனிஹி, இவரோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள், இவரோடு பழகக்கூடியவர்கள் யார் என்பதை முதன்மையாக விசாரி. இவரோடு பழகக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இவரும் நல்லவராக இருப்பார். சேர்க்கை சரியானதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த சேர்க்கையினுடைய தரம் சரியானதாக இருக்கும். சேரக்கூடியவர்கள் தரம் கெட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் சேர்க்கையினுடைய தரமும் தரம் கெட்டதாகத்தான் இருக்கும் என்பது மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே அழகாக சொல்வார்கள், உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் முஸ்லிமாகத்தான் அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். குல்லு மௌலூதின் யுலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அது பிறக்கும் பொழுது இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறக்கிறது. எந்த குழந்தையாக இருந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அடிப்படையில் தான் பிறக்கும். அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் பெறும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக நபியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தில் தான் உலகத்திலே பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது. அப்புறம் ஏன் குழந்தைகளிடத்திலே மாற்றங்கள் வருகிறது? ஒரு குழந்தை முஷ்ரிக்காக ஏன் மாறுகிறது? அல்லாஹ்விற்கு ஏன் மாறு செய்கிறது? இந்துவாக ஏன் ஆகிறது? சிலை வணக்கம் புரியக்கூடியவனாக ஏன் மாறுகிறது? அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவனாக ஏன் மாறுகிறது? காரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல்லு மௌலூதின் யுலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் மனோபக்குவத்தில் தான் பிறக்கிறது. மாற்றங்கள் எங்கு வருகிறது? அந்த குழந்தையோடு சேரக்கூடிய பெற்றோர்களிடமிருந்து தான் அந்த குழந்தைக்கு மாற்றம் ஏற்படுகிறது. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி, பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாக மாற்றுகிறார்கள்.
முஸ்லிமாக பிறந்த குழந்தை யூதனாக மாறுவதற்கு அந்த பெற்றோர்களுடைய சேர்க்கை காரணம் என்பதாக, நசாராவாக மாறுவதற்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்பதாக, மஜூசியாக மாறுவதற்கு அந்த பெற்றோர்கள் தான் காரணம். யாரோடு ஒரு மனிதன் சேருகிறானோ நல்லவனாக இருந்தால் அவன் நல்லவனாக மாறுவான். ஒரு முஸ்லிமுடைய குடும்பத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை கடைசி வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையினால் முஸ்லிமாகவே வாழ்ந்து முஸ்லிமாகவே மௌத்தாகுவதற்கு காரணம் அந்த குடும்பத்துடைய சேர்க்கை. அது மட்டுமல்ல, நல்ல தீன்தாரியான குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதுவும் தீன்தாரியாக உருவாகும். தீனற்ற ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தையும் தீனற்ற குழந்தையாகத்தான் உருவாகும். இது இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய விஷயம், அல்லாஹும் ரசூலும் சொல்லி தரக்கூடிய விஷயம். கவனிக்க வேண்டியது என்ன? இன்றைய காலத்தில் நம்முடைய குழந்தைகள் யாரோடு பழகுகிறார்கள்? அவனுடைய நண்பர்கள் யார்? அவனுடைய தோழர்கள் யார்? இது சிறார்களுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, வாலிபர்களுக்கு மட்டுமல்லத, இது பெரியவர்களுக்கும் உள்ள ஒரு விஷயம்தான். நாம் யாரோடு பழகிறோம்? ஐவேளை தொழுகையாளிகளோடு பழகினால் நம்மிடத்தில் தொழக்கூடிய பக்குவம் வரும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடியவர்களோடு பழகினால் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை மதிக்கக்கூடிய பண்பு நம்மிடத்திலே வரும். நம்மை அறியாமலேயும் நல்ல பழக்கங்களும் கெட்ட பழக்கங்களும் பழக்கத்தின் காரணமாக உருவாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல ஒரு உதாரணம் சொல்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு உதாரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி விருப்பவனை போல. நல்ல நண்பனுக்கு உதாரணம் நறுமணத்தை விருப்பவனை போல, கஸ்தூரியை விருப்பவனை போல. ஒரு மனிதன் கஸ்தூரி விருப்பவனோடு சேர்ந்து அதிகமாக அந்த கடையிலே போய் அமர்வான் என்று சொன்னார், கஸ்தூரி விருப்பவனோடு சேர்ந்து தன்னுடைய நேரங்களை அதிகமாக செலவு செய்வான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த கஸ்தூரியை தன்னுடைய உடலிலே தேய்த்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, அந்த கஸ்தூரியை தன்னுடைய உடலிலே பூசிக்கொள்ள வேண்டும் என்பதல்ல. இவர் போய் சேர்ந்தாலே போதும் அந்த கஸ்தூரியின் மனம் இவரோடு சேர்ந்து கொள்ளும். அதே நேரத்தில் கெட்ட மனிதனுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கெட்ட நண்பனுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொன்னார்கள், நெருப்பினுடைய கொல்லனை போல. அன்றைய காலங்களிலே பாத்திரங்களுக்கு நெருப்பு போட்டு அந்த பாத்திரங்களுடைய அழுக்குகளை நீக்குவார்கள். நெருப்பு துருத்தி உள்ள கொல்லனை போல அவனிடத்தில் அங்கு சுற்று எல்லா புறமும் புகையாக இருக்கும், நெருப்பாக இருக்கும், கரியாக இருக்கும். அவனோடு ஒருவன் சேருவான் என்று சொன்னால் அந்த கரியை இவன் பூசவில்லை என்று சொன்னாலும் கூட இவனை அறியாமலேயே கரி அந்த நெருப்பு இவனை ஒட்டி கொள்ளும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். பெரியவர்களாக இருந்தாலும் சிறுவர்களாக இருந்தாலும் வாலிபர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஈமானோடு அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் நம்மை அறியாமல் நல்ல பழக்கங்கள் வர வேண்டும் என்று சொன்னால், நம்மிடத்தில் தீன் வர வேண்டும் என்று சொன்னால், கலிமாவுடைய வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால், கலிமாவோடு மௌத்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பழக்க வழக்கங்கள் அல்லாஹ்வை உடையவர்களோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் ஆடம்பரமாக வாழ்பவர்களோடு நம்முடைய வாழ்க்கை, ஹராம் ஹலாலை பார்க்காதவர்களோடு நம்முடைய வாழ்க்கை, எந்த விதமான வேறுபாடையும் பிரித்து பார்க்காமல், ஹலாலையும் பிரித்து பார்ப்பது கிடையாது, ஹராமையும் பிரித்து பார்ப்பது கிடையாது, ஆடம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களோடு நம்முடைய வயதை சார்ந்தவர்கள் பழகும் பொழுது நமக்கும் இந்த எண்ணம் வரும், ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்பதாக. சம்பாதிப்பது எப்படி ஹராமாக இருந்தாலும் சரி, நம்முடைய சம்பாத்தியம் எப்படி இருந்தாலும் சரி, அவன் ஆடம்பரமாக இருக்கிறான், நானும் ஆடம்பரமாக வாழ வேண்டும். நம்மை அறியாமலேயே இந்த பழக்கங்கள் வரும். இந்த வாலிபர்களுடைய சீர்கேடுக்கு இதுதான் காரணம். அவர்களுடைய அறியாமையிலேயே கெட்ட வாலிபர்களோடு பழகுகிறார்கள். போதைக்கு அடிமையான வாலிபர்களோடு நல்ல வாலிபர்கள் பழகும் பொழுது அவர்களையும் அறியாமலேயே போதைக்கு அடிமையாகிறார்கள். மது குடிக்க தெரியாத, மதுவுடைய வாடையே தெரியாத ஒரு வாலிபன் மது குடிக்கக்கூடியவர்களோடு பழகும் பொழுது கொஞ்ச நாளிலேயே
இவனும் மது குடிப்பவனாக உருவாகுவான். போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வாலிபர்களோடு இந்த இளைஞர்கள் அவர்களை அறியாமல் சேரும் பொழுது நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையிலேயும் போதைகள் வரும். பெருமக்களே, நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகுகிறார்கள்? நம்முடைய இளைஞர்களுடைய பழக்க வழக்கம் யாரோடு? நாம் பெற்ற பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் யாரோடு? ஆரம்பத்திலிருந்து கவனிக்க வேண்டும். விட்டுவிடுவோம் என்று சொன்னால் முத்தியதற்கு பிறகு எதுவும் செய்ய முடியாது. ஒரு நோய் அதனுடைய ஆரம்பத்திலேயே பார்த்தால் அதை மருத்துவம் செய்வது லேஸ், இலகுவானது. சிறு சிறு மருத்துவத்தின் மூலமாக, மருந்துக்களின் மூலமாக அந்த நோயை குணப்படுத்த முடியும். முத்திவிடும் என்று சொன்னால் சில நேரங்களிலே உடல் உறுப்புகளையே அகற்ற வேண்டிய நிலை வரும். எந்த உறுப்பிலே நோய் வந்ததோ அந்த உறுப்பையே எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதுபோலத்தான் பழக்க வழக்கங்களும் கூட. நம்முடைய பிள்ளைகள் தவறான வாலிபர்களோடு பழகுவார்கள் என்று சொன்னால் கவனிக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே நம்முடைய மகன் ஏன் வீட்டிற்கு தாமதமாக வருகிறார், யாரோடு பழகுகிறான், பள்ளிக்கு போகக்கூடிய நம்முடைய பிள்ளையினுடைய பழக்க வழக்கங்கள் யாரோடு இருக்கிறது, படிப்பிலே மார்க்குகள் எந்த வகையிலே எடுக்கிறான், மார்க்குகள் குறையும் பொழுதே கவனிக்க வேண்டும், ஒழுக்கங்களிலே மாற்றங்கள் வரும் பொழுதே கவனிக்க வேண்டும். ஆரம்பத்திலேயே சரி செய்தால் சீராகி விடுவான். முத்தியதற்கு பிறகு, அது எல்லையை கடந்ததற்கு பிறகு ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய விஷயம் இதுதான். உங்களுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் பின்னேற்றமாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் கெட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அதற்கு காரணம் நீங்கள் யாரோடு சேருகிறீர்கள் என்பதை பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்களுக்கு தோழமை ஏற்பட்டது. உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமையை போல ஒரு சிறந்த தோழமை யாருக்குமே கிடைக்க பெறாது. உலகத்திலே சிறந்த தோழமை, சிறந்த நட்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நட்பு தான். அவர்களுடைய நட்புக்கு முன்பதாக அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கை, விபச்சாரம் முத்தி போய் கிடந்தது, மது அளவுக்கு மீறியதாக இருந்தது, கொலை கொள்ளை, உயிருக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு காட்டு மிராண்டித்தனமான வாழ்க்கையிலே சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்திற்கு முன்பதாக கிதாபுகளில் பதிவு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்கு முன்பதாக அந்த அரபு மக்களிடத்திலே, அரபு மக்களுடைய ஒருவருடைய ஒட்டகம் இன்னொருடைய வீட்டிலே வந்து தண்ணீர் குடித்து விட்டால், ஒட்டகம் தண்ணீர் குடித்ததற்காக வேண்டி பல 100 ஆண்டுகள் சண்டை செய்வார்கள். இறக்கும் பொழுது வசியத்தை செய்வாராம், நீ இவனை கொல்ல வேண்டும், இவனுடைய சந்ததியை கொல்ல வேண்டும். இப்படி சந்ததி சந்ததியாக ஒரே ஒரு விஷயம், அற்ப விஷயத்திற்காக வேண்டி, சிறிய விஷயத்திற்காக வேண்டி, ஒட்டகம் தண்ணீர் குடித்தது என்பதற்காக வேண்டி ஒருவர் இன்னொருவரிடத்திலே தலைமுறை தலைமுறையாக கொலைகள் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை நட்பு கிடைக்கிறது. சஹாபாக்கள் என்ற பெயரும் அந்த மக்களுக்கு கிடைத்தது. அதுக்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கையே வேறு விதமான வாழ்க்கை. விபச்சாரம் பெருகி கிடந்தது, ஜினாதான் நாகரிகம் என்பதாக விளங்கி வைத்திருந்தார்கள், மது குடிப்பதை குடும்பத்துடைய அந்தஸ்து என்பதாக விளங்கி வைத்திருந்தார்கள், உயிருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் அதே நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை கிடைத்து சஹாபாக்கள் என்ற அந்தஸ்தை பெறும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. யுத்த களத்திலே சஹாபாக்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மனிதர் தண்ணீர் கொண்டு வருகிறார். தண்ணீர் கொண்டு வந்து உயிர் போகக்கூடிய நிலை. ஒரு சஹாபி இடத்துல கேட்கிறார், தண்ணீர் குடியுங்கள் என்பதாக. கடைசியாக உயிர் பிரியக்கூடிய நேரம். அந்த சஹாபி தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி முற்படும் பொழுது அருகில் இருந்த இன்னொரு வெட்டப்பட்டு கிடந்த அந்த சஹாபி ஆஹ் என்பதாக சப்தம் போடுகிறார். உயிர் போகும் பொழுது எவ்வளவு தாகம் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அந்த சஹாபி கை காண்பித்தார், அவருக்கு கொடுங்கள். கை காண்பிக்கிறார், அவருக்கு கொடுங்கள். இங்கிருந்த மனிதர் அவருக்கு செல்கிறார், அவரிடத்தில் செல்கிறார்.
அவருக்கு தண்ணீர் கொடுக்க முற்படும் பொழுது இன்னொருவருடைய சத்தம். அந்த சஹாபி கை காண்பித்தார், அவருக்கு கொடுங்கள். அவருக்கு அருகிலே போகும் பொழுது அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. மூன்றாவது மனிதருடைய உயிர் பிரிந்த உடனேயே இரண்டாவது மனிதரிடத்தில் ஓடி வருகிறார், அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. முதல் மனிதரிடத்தில் வரும் பொழுது அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. ஒட்டகம் தண்ணீர் குடித்ததற்கு பல்லாண்டு காலமாக சண்டை செய்த அந்த மனிதர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாவாசம் கிடைத்த பொழுது அந்த நேரத்திலே உயிர் போகும் நேரத்திலும் கூட அடுத்தவருக்கு தண்ணீர் கொடுங்கள் என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்ததற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை. சிறுவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் நாம் யோசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? யாரோடு நாம் பழகுகிறோம்? இவர் ஹராமை பயப்படுகிறாரா? அல்லாஹுடைய தீனுடைய விஷயத்திலே பயந்து நடக்கிறாரா? மார்க்க விஷயத்திலே பேணுதல் உள்ளவரா? நம்முடைய தோழமைகள் யாரோடு இருக்க வேண்டும்? குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. சிறந்த நண்பர்கள் என்பதாக சிலர்களை பட்டியலிட்டு காண்பிக்கிறது. வஹஸுன உலாயிக ரஃபீகா, வஹஸுன உலாயிக ரஃபீகா, இவர்கள் எல்லாம் நல்ல தோழர்கள் என்பதாக சிலர்களை குர்ஆனே அடையாளம் காண்பிக்கிறது. யார் அவர்கள்? மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன், நபிமார்கள் நல்ல நண்பர்கள். மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன, சித்தீகீன்கள் நல்ல நண்பர்கள். வஷ்ஷுஹதா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக கூடியவர்கள் நல்ல நண்பர்கள். வஸ்ஸாலிஹீன், சாலிஹான மனிதர்கள். யார் சாலிஹான மனிதர்கள்? தீனுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய ஹராமை பார்த்து பயப்படுவார்கள். அவர்களோடு உங்களுடைய தோழமைகளை நட்புகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக குர்ஆன் அடையாளப்படுத்தும். துன்யாவுடைய ஆசையுள்ளவர்களோடு நாம் பழகும் பொழுது நம்மை அறியாமலேயும் துன்யாவுடைய ஆசை வரும். எப்படி சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் நமக்கு முக்கியமல்ல, காசு வந்தால் போதுமானது. அந்த காசை எப்படி செலவு செய்கிறோம் அதெல்லாம் யோசிக்க வேண்டியது கிடையாது. அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானா, அல்லாஹ் அதிருப்திப்படுகிறானா என்பதை எல்லாம் பார்க்காத மனிதர்களோடு நாம் பழகும் பொழுது நம்மை அறியாமலே அதே பழக்கம்தான் வரும். ஹலால் ஹராமுடைய விஷயத்திலே, குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலே நிக்காஹையும் யோசிப்பது கிடையாது, ஜினாவையும் யோசிப்பது கிடையாது. எல்லா விஷயங்களிலேயும் தீனற்று வாழ்பவர்களோடு நாமும் பழகினால் நம்மை அறியாமலேயே தீனற்றவர்களாக மாறிவிடுவோம். எந்த வயதை உள்ளவராக இருந்தாலும், அவர் சிறிய பையனாக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும், குடும்பத்தை அடைந்த மனிதனாக இருந்தாலும், வயோதிகனாக இருந்தாலும், எல்லோருக்கும் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது, நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், யாரோடு அதிகமாக நேரம் கொடுக்கிறீர்கள் என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதை பொறுத்துத்தான் உங்களுடைய வாழ்க்கை, அதை பொறுத்துத்தான் உங்களுடைய மௌத் என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லி தருவார்கள். அல்லாஹ் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த தோழமைகளை, நட்புகளை, பழகக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்து விட்டால் அதை விட ஒரு பெரிய சிறந்த நேமத்து எதுவும் இருக்க முடியாது. அது போன்ற சிறந்த நல்ல நண்பர்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மௌத்து வரை நமக்கு அமைத்து தந்தருளுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி